இது பார்த்தீங்கன்னா முக்கியமான முத்ரா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய முத்ரா. நமக்கு உடம்பு சரியில்லாத கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான முத்ராங்க. மருத்துவர்கிட்ட போகிறக்கு முன்னாடி இந்த முத்ராவை பண்ணிட்டு போனீங்கன்னா உயிரை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். சில முக்கியமான முத்ரா தெரிஞ்சுக்க, இது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. பாருங்கள், ஹார்ட் வலி ரொம்ப இருதயத்தில் ரொம்ப வலி ஏற்பட்டு ரொம்ப அவதிப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வரைக்கும் அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஈஸியான டெக்னிக்ங்க. இது இருதய அடைப்பே ரிலீஸ் பண்ணுங்க, ஹார்ட் அட்டாக்கே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்ராங்க. எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு முத்ரா. பாருங்க, இப்படி கைகளை வச்சுக்கிறோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி உள்ள தள்ளி வச்சு இந்த 2 விரல் முன்னாடி வச்சுக்கிறோம். பாருங்க, மறுபடியும் ஒரு டைம் செய்கிறேன். இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் ஃபிங்கருக்கு இடுக்கில் வச்சு அந்த 2 விரலை தம் ஃபிங்கரோட நுனியில் வச்சுருக்கிறோம். பாருங்கள், இந்த கைகளை மேல் நோக்கி வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த முத்ரா நீங்கள் 10 நிமிஷம் நேரம் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இருதய சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இருதயத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற நிலைமையாக இருக்கிறவங்கள கூட இந்த பொசிஷன் நீங்கள் 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே ஆகாது. இருதயத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்ராங்க. பயங்கரமான வலியிலிருந்து கூட நம்ம மீண்டலாம். ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க கூட இந்த முத்ரா டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருங்க. முத்ரா நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சில முத்ராஸ் பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியாது. ஒரு 24 நாளாவது ஒரு முத்ராவசம் நீங்கள் ரெகுலராக பர்டிகுலர் டிசீஸ்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அற்புதமான ஒரு ரிசல்ட் தெரியுங்க. ஸ்கேன் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஹார்ட் அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா. இந்த முத்ராவுக்கு பேரே இருதய முத்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸால் நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. டயாபிட்டிஸ் வர்றதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னா ஜீரணமாகாது. அற்புதமாக ஜீரணம் பண்ணக்கூடியது. வயிறு டிம்முன்னு இருக்குது, வயிறு உப்பிசமாக இருக்குது, ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது, ஒரு மாதிரி தலசல் வர்ற மாதிரி இருக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு முத்ரா இது ஜீரணத்துக்குன்னு வரக்கூடிய அற்புதமான ஒரு முத்ராங்க. இது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கம்பல்சரி பண்ணி ஆகணும் இந்த முத்ராவை. இது ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே கண்டிப்பாக வயிறு டிம்முன்னு இருக்கிறது சரியாகி நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்படி வச்சு மேல் நோக்கி இந்த முத்ராவை நீங்கள் வைக்கும்போது 5 நிமிஷம் நீங்கள் பண்ணாங்கள பக்காவான ரிசல்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. டயாபெட்டிஸ் இருக்க ரெகுலராக இந்த முத்ராவை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்சுலின் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்புறங்க ஆக்சிஜன் லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் கூட நிறைய பேருக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் இல்லை உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் பவரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ரா, லிங்க முத்ரான்னு ஒரு சொல்லக்கூடிய முத்ராங்க. கைகளை இப்படி கோர்த்து வச்சுக்கிறேங்க. கைகளை இப்படி கோர்த்து வச்சு இடது தம் ஃபிங்கரை மட்டும் இப்படி மேலே பார்த்து மாதிரி வச்சுக்கிறோம். பாருங்கள், கைகளை இப்படி கோர்த்து வச்சு இடது தம் ஃபிங்கரை மட்டும் இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். வச்சு கால்களுக்கு மேலே அப்படியே வச்சிங்கன்னா வித்தின் ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்குள்ள ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது. என்ன காரணம் அப்படின்னா இது ஹீட் முத்ரா. உடம்புல ஹீட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். இது பார்த்திங்கன்னா அற்புதமாக ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராவை அமைதுங்க. இன்னொரு முத்ராங்க, உடம்புல ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, உடலில் அளவுக்கு அதிகமான சூடாயிருச்சு அப்படின்னு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஈஸியான முத்ராங்க. இப்படி பாருங்கள், சுண்டு வரல இப்படி மெதுவாக லேசாக டச் பண்ணிக்கலாம். 2 கிளிகளும் சுண்டு வரல லேசாக டச் பண்ணி கைகளை எப்படி திரிகோண முத்ரான்னு இந்த பேர் இருக்குங்க. இப்படியே முட்டி மேலே கைகளை வச்சு கண்ணை மூடி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சூடால் வரக்கூடிய நிறைய தொந்தரவுகள், முகப்பரு வர்றது, தலைவலி அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ரிலீவ் ஆக முடியும். பர்டிகுலராக பண்ணக்கூடிய ஒரு முத்ராங்க. தலைவலி இருக்கும்போதும் இந்த முத்ரா பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் தலைவலியே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க. இது பதஞ்சலி யோக ரிஷியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முத்ரா. பாருங்கள், இந்த கைகளில் மோதிர வரல இப்படி கைகளுக்கு சென்டரில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கைகளை அப்படி திருப்பி 2 விரல் இப்படி வச்சுக்கிறோம். பாருங்கள், 2 விரல் இப்படி டச் பண்ணி சுண்டு வரல நீட்டி வச்சுக்கிறோம். சுண்டு வரல் மட்டும் நீட்டி இருக்குங்க. மறுபடியும் இருக்க பண்ணுறோம். பாருங்கள், மோதிர வரல இப்படி வச்சுக்கிறோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் சென்டர் ஃபிங்கர் 2யுமே இப்படி டச் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா சுண்டு வரல கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த முத்ராவை இப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தலைவலியிலிருந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடலாங்க. இதோடு சேர்த்து நான் சொன்னக்கூடிய இந்த முத்ராவை சேர்த்து நீங்கள் பண்ணும்போது தலைவலி சீக்கிரமாக சரி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கான மெயினான காரணம் அப்படின்னா டைஜஷன் ஆகாமல் இருந்தால் தலைவலிக்குங்க. அதுதான் முக்கியமான ஒரு காரணங்க. அதனால தலைவலியிலேருந்து கண்டிப்பாக வெளிவிடலாம். இந்த முக்கியமான முத்ராஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள்.
மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் இந்த வீடியோ அனுப்புங்க. முடிஞ்சால் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.